நான் இங்கே தான் இருந்தேங்க. அது காலையில் 11 மணிக்கு கூட்டம் ஆரம்பித்தது. அதில் மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் மதியமெல்லாம் நாங்கள் வந்து இங்கே பார்க்கும்போது ஃபுல்லாக கூட்டம், ஆட்டம் பாட்டம், ட்ரம் செட்டு அடிச்சுட்டு பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுல் கூட்டம் வர ஒரு ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு. அவங்க கவர்மெண்ட் முறைப்படி ஒரு 10,000 பேர் மட்டும் கூட்டணும் அப்படின்னு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாதுகாப்பு அதே மாதிரி இப்போ காவல்துறை நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க. பசங்களை அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் டைம் ஆக இவங்க ஒரு 3 o'clock வந்திருந்தால் ஒரு பெரிய அசம்பாவிதத்தை தடுத்திருந்துருக்கலாம். ஆனால் 3 o'clock கட்சி தலைவர் வராதனால 7 மணி ஆகும் பொழுது நிறைய பேர் டயர்ட் ஆகிட்டாங்க. அந்த வெயிலே நின்றுருந்து டயர்ட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் சாப்பிடல. அதனால கூட்டம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதாவது ஒரு ஆளுக்கு டிஸ்டன்ஸ் இல்லாமல் அவ்வளோ மக்கள், அவ்வளோ பேர் பசங்க எல்லாமே இருந்ததுனால எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே ஏறி கீழே விழுகிற அளவுக்கு அந்தளவுக்கு மேலே ஹைட் ஏறிட்டு கீழே விழுகும்போது அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த கட்சித் தலைவர் வந்த வண்டி வந்து கேப் வந்து விட்டுருக்கணும். அந்த கேப்புக்கு உண்டான ஆட்கள் எல்லாம் இங்கிட்டு நவரும் பொழுது ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து மூச்சு திணறல் உருவாயிருச்சு. ஏன்னா சாப்பிடாமல் இருக்காங்க இல்லையா. இப்போ தண்ணி பாட்டில் வேணும்னாலே தண்ணி பாட்டில் கொஞ்சம் தூரம் போய் அந்த பக்கம் இருக்கும், அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து குடிக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அந்த மாதிரி மூச்சு திணறல் உருவாயிருச்சு. இது என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா கரெக்டான திட்டமிடுதலோட இந்த ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக, பெண்களுக்கு தனியாக ஒரு ஏரியா ஒதுக்கிட்டு, ஆண்களுக்கு ஒரு மாதிரி ஒதுக்கிட்டு, குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி ஒதுக்கிட்டு. ஆனால் குழந்தைகளை கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெளியளவுக்கு கூட்டம் இருக்குன்ற அந்தளவுக்கு நல்லா கூட்டம் இருந்துச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ஃபுல் கூட்டம் இருந்துச்சு. அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. காவல்துறையினால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா பசங்க சொன்னால் கேட்குற அளவுக்கு இல்லை. மற்ற கட்சிக்காரங்களும் அந்த சமயத்தில் வந்து லைட் அண்ட் சவுண்ட் இஷ்யூ, அதாவது பவர் கட், அதாவது இஷ்யூ பவர் கட்டு அப்படின்றது இவங்களே எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது பசங்க இந்த மாதிரி கரண்ட் கம்பத்தில் ஏறுறாங்க, அதனால இந்த மாவட்ட செயலாளரோ நீங்கள் அதை வந்து எலக்ட்ரிசிட்டியில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இவங்களே வந்து நாங்கள் கூட்டம் நடத்தும் போது எங்களுக்கு பவர் கட் பண்ணிடுங்க, ஏன்னா அசம்பாவிதம் நடந்துடும், அதனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து பவர் கட்டு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களே சொல்கிறாங்க. அதனால் பவர் கட்டாயிருத்தே இருந்துச்சு. ஏன்னா ஒரு மரத்தில் ஏறும்போது அதில் ஏதாச்சும் அசம்பாவிதம் இருந்து யாருக்காச்சும் ஒரு சாக்கடிச்சிரும் இல்லையா, அதனால் பவர் கட்டாகி இருந்துச்சு. இவங்களும் மேலே ஏறி, பசங்கள்லாம் மேலே ஏறி ஒரு ஸ்டேஜிலிருந்து நிற்கும்போது அதிலிருந்து தவறி கீழே விழுந்து ஒரு ஜென்ரேட்டர் வயர் அத்து கீழே விழுந்துருச்சு. அதனால் ஸ்பீக்கர் வயர் கட்டாயிருச்சு. சவுண்ட் இஷ்யூ அந்த சமயத்தில் ஏதாவது கூட்டம் விஜய்க்கு பக்கத்துக்கு வர அந்த மாதிரி பக்கத்துக்கு வந்து செல்ஃபி எடுக்கிற மோகம் நிறையா பேர்த்துக்கு இருக்குது. அதுதான் ஒரு குழந்தை தூக்கிட்டு போய் விஜய் அண்ணா முன்னாடி நான் வந்து செல்ஃபி எடுக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு போகிறதுனால தான் அந்த பக்கத்துக்கு நெருங்கும் போது தான் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிரு. தனியாக நின்று வேடிக்கை பார்த்தவங்களும், தனியாக நின்று மீட்டிங் பார்த்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த விஜயோட வாகனத்துக்கு, அவரோட வாகனத்துக்கு பக்கத்தில் இருந்தவங்க தவறி விழுந்தது அவ்வளோ பிரச்சனையே. பக்கத்துக்கு சேஷம் தான். அதாவது விஜய் இங்கே இருக்கும்போதே இன்சிடென்ட் நடந்தது, இங்கே இருக்கும்போதே மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட வண்டியே போச்சு. இன்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எல்லாம் தூக்கிட்டு போனால் நாங்களாம் ஹெல்ப் பண்ணோம், ஆம்புலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம். அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்த்துனாங்க. இது வரைக்கும் இவ்வளோ நேரம், இந்த டைம் வரைக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். இந்த விரைவாக இவ்வளோ இன்சிடென்ட் நடந்துமே இந்த ஏரியாவுடைய முன்னாள் முப்பெருந்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் அடுத்த நிமிஷமே முதலமைச்சர் சொல்லும்போது அந்த இடத்துல போய் நீங்கள் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் போதுமான உதவிகள் செய்யுங்கன்னு சொல்லும்போது அடுத்த நிமிஷம் எல்லாமே நாங்கள் ஆம்புலன்ஸோடு அங்கே போயிட்டோம். அங்கே போய் யார் டெத் ஆகியிருக்காங்க, யார் சிகிச்சை இருக்காங்க, அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் சொன்னார். அதே மாதிரி அந்த சமயத்தில் போலீஸ் லாத்த சார்ஜ் பண்ண விஷயத்தில் பார்க்குறேன். எதுக்கு நாங்கள் பார்க்கல. அதாவது ஒரு உயிரை காப்பாற்றுன்றதுக்காக நாங்கள் ஆம்புலன்ஸில் போயிட்டு நாங்கள் ஜிஹெச் போயிட்டோம். இப்போ தான் வர்றோம். அப்புறம் தானே போலீஸுக்கு அப்புறம் அது நாம் தெரியல. ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே குழந்தைங்க ஒரு குழந்தைங்களாம் இறந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குண்டான மாதிரி வேலைகள் செஞ்சோம். முதலமைச்சர் உடனே கிளம்பி வரனாங்க. அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. இதில் என்னதான் ஒரு இஷ்யூ நடந்துச்சுனாலும் அந்த இடத்துல இந்த கரூர் மாவட்டத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், இப்போ தற்காலிக மாவட்ட செயலாளர், அவர் வந்து உண்மையிலே அருமையாக செஞ்சார். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனார். ஜிஹெச்சில் இது வரைக்கும் இன்னும் விட்டு இருந்து எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, எல்லாத்துக்கும் ஆறுதல் சொன்னார். இப்போ முதலமைச்சர் வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு தலா இறந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. உண்மையிலே தமிழக அரசுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.